ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பிளிண்ட் பாக்ஸ் இந்த இமேஜை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் முழுசாக சொல்லி முடிச்சிருந்த இந்த ஈவெண்ட்டை பற்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஈவெண்ட்டோட இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாக்ஸ் இருக்கும். நம்ம கில்லியேக்கா ஃபோட்டோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாக்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளே ஒவ்வொன்று இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாக பேச போகிறோம். முக்கியமாக ஒரு மெயினான அமௌண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெக்கையை வச்சு பறக்கணும். இதுதான் மெயினான அமௌண்ட்டு. ஸோ இப்போ வாங்க டீட்டெயில்ஸாக என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாக்ஸ் இருக்கும். 6 பாக்ஸும் பார்த்தீங்கன்னா 499 டைமண்ட். 6 பாக்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க, நான் காட்டுறேன். 499 டைமண்ட் தான் 6 பாக்ஸும். இந்த 6 பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே ரைட் சைடில் கீழே பாருங்கள். ரைட் சைடில் கீழே பாருங்கள், ஒரு 7 அமௌண்ட் இருக்கும். அதில் 6 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். இந்த 6 அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த 6 பாக்ஸ்குள்ளே இருக்க போகுது. 1 by 1 அமௌண்ட்டாக இருக்க போகுது. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு அமௌண்ட்டு 499 டைமண்ட். அதில் ஒரு அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடு டிஸ்பிளேல போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் மிஷினா. இது பாக்ஸிங் மிஷினாடா, பழைய பாத்ரூமானே இருக்குது, பாக்ஸிங் மிஷின்றாங்க. இது ஒரு அமௌண்ட்டு. ஸோ இந்த 6 அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 6 பாக்ஸ்க்குள்ளே 1 by 1 இருக்க போது 493 டைமண்டா பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் போகிற மாதிரி அமௌண்ட்டு நம்ம ஈவெண்ட்டு நம்ம சர்வரில் ஓடிக்கிட்டு இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வரப்போது கேட்டிங்கன்னா நம்ம சர்வருக்கு வர்ற மாதிரி கன்ஃபார்மில் தாங்க இருந்துச்சுங்க. பட் கடைசி நேரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு இப்போதைக்கு விட மாட்டோம். இந்தியன் சர்வருக்கு இப்போ விட மாட்டோம். அதனால் லேட்டாக விடுவோம். கொஞ்சம் காசை பறிக்க வேண்டியிருக்கு இவங்ககிட்ட. அதனால் இப்போதைக்கு விட வேணாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு இது கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் வந்திருக்கும் 26ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கணும். வரும் தான் சொல்லிருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெடுத்து விட்டானுங்க. ஸோ ரேட்டு 1 by 1 அமௌண்ட்டாக காட்டிட்டு பார்த்துக்கோங்க. 6 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். ஒரு அமௌண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 493 டைமண்ட் தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டு. எப்படியோ டைமண்ட் பிடுங்கிறதுக்கு காசு இது பண்ணுறதுன்னு பண்ணுறாங்க. அவ்வளோ தீபாவளிக்கு அவங்க போனஸ் கொடுக்க இந்த மாதிரி பண்ணிட்டு கிடக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 சர்வரில் ஓடுதுங்க. 5 சர்வரில் ஓடுது. அமௌண்ட்லாம் பார்த்துக்கோங்க. அமௌண்ட்லாம் எல்லாமே கேவலமாக தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு அமௌண்ட் காட்டுவோம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது காட்டு. இதுக்கு எடுத்து பாருங்கள். இப்போ ஒரு வாங்கி இருக்கிற அமௌண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்பெஷலில் 93 டைமண்ட் கொடுக்க முடியும் அமௌண்ட்டா. இதை போயிட்டு 493 டைமண்ட் வச்சு 493 டைமண்ட் கொடுத்து நான் வாங்க முடியுமாடா, நான் எப்படி இருப்பேன் இது பண்ணுறான் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரேர் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை சொல்கிறானுங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கையை விரிச்சு பறக்கிறதான். என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்லாம் குழி தோண்டி புதைச்ச அமௌண்ட். எந்த அமௌண்ட் போடிட்டு இருப்பாங்க இந்த ரெக்கையை வச்சு பார்க்குறது. ரேர் அமௌண்ட் தான் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இந்த ரேர் அமௌண்ட்னு சொல்கிறாங்களே, இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2-3 சர்வரில் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு இதெல்லாம் முடிஞ்சு. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. ஃபேடட் வீல விட்டுருக்காங்க அந்த சர்வரில். 2-3 சர்வரில் ஓடிச்சு. எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அந்த வீடியோ கூட என் சேனலில் போட்டிருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப பழைய வீடியோ தான் இருக்கும், போட்டிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீல தான் வந்துச்சுங்க இந்த அமௌண்ட்டு. ஸோ இப்போ அது கூட முக்கியம் இல்லை. இந்த அமௌண்ட்டுக்கு பாருங்கள், ரேரை பாருங்கள், 2,80,000 டைமண்ட். ஆனால் ஹையஸ்ட்டு சால்டு ப்ரைஸ் 2,80,000 டைமண்ட். அவ்வளோ கொடுத்தாட வாங்குறது. ஃபேடட் வீல போட்டு விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா போச்சுன்னா ஒரு 1000 டைமில் கொடுத்து அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த அமௌண்ட்டை போட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாங்க. இது இந்த அமௌண்ட்டு போட்டு ரன் பண்ணிக்கலாம். நம்ம 6 அமௌண்ட் 2 அமௌண்ட் இப்போ நம்ம சர்வரில் ஓடிருக்குல்ல, அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓடிருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சர்வருக்கு எப்போ வரப்போன்னு கேட்டிங்கன்னா வருங்க, கொஞ்சம் லேட்டாக வரும். இதே மாதிரி ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லி ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ ரைட், இதெல்லாம் ட்ரை பண்ணுற என்ன கேட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஒரு இன்ஃபர்மேஷன் அதை கூட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OP51க்கான பேனர் நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அதை காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நியூ கன்னு, நியூ கேரக்டர், அப்புறம் நியூ பிளேஸ் இதெல்லாம் வரப்போகுது. நியூ மேப் இதெல்லாம் வரப்போகுது. ஃபஸ்ட்டு கன்று பார்த்துக்கோங்க. மேலே ரைட் சைடு இருக்குது, அது நியூ கன்று. ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர், கொக்கு மண்டமானி இன்னும் இருக்கேன் ஒரு கேரக்டர். மூணாவது பார்த்தீங்கன்னா நியூ பிளேஸ் இதெல்லாம் வரப்போங்க OP51. ஸோ தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். ஸோ இப்போ வாங்க அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட் 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க்னஸ்ன்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ரிங்கு ஈவெண்ட்லாம் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா சில பல பண்டல்ஸ் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் ஏஞ்சலிக் ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா OP51 அப்புறம் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இவோகன், அடுத்து வரப்போகிற இவோகன் பார்த்தீங்கன்னா M60 இது வந்துருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா பேனர் தான் கிடச்சிருக்கு. ஸோ தெரிஞ்சதை கூட சொல்கிறேன். வீடியோவை கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அமௌண்ட்டுக்கு இருக்குது. அது நம்ம OP51 அப்புறம் வரப்போகுது. அதையும் பாருங்கள். ஸோ OP51 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் புது அமௌண்ட் பார்த்துக்கோங்க. நம்ம கேமுக்குள்ள வரப்போகுது. அமௌண்ட் நல்லா இருக்குது. ஏதோ வயசானவே நடக்க முடியாது, நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், இது மட்டும் இல்லை, OP51 ஏகப்பட்டது எல்லாமே மாறப்போகுது. அதாவது மாறப்போதில் புதுசாக ஏகப்பட்ட விஷயங்கள் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் கண்டினியூவாக நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஆப்பை பற்றி போட்டிருந்தேன். ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு காசு ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2K ஏர்ன் பண்ண முடியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை பெய்டு ப்ரொமோஷன் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது கிடையாதுங்க. நான் ட்ரஸ்டடாக இருக்க போய் தான் நான் சொல்கிறேன். ஸோ பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம சேனல் பெரிய சேனல் ஆகலை, ஆனால் தான் நம்ம பெய்டு ப்ரொமோஷன்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி தான் நான் அந்த நம்பிக்கை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவில் இருக்க போய் பார்த்துக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த ஆப்பை பற்றி நான் சொன்னேன். பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதை உங்கள் இஷ்டம். விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.